ஷிப்பில் இருக்கும். எதுக்குன்னா ஓகே இது வந்து எதுக்கு ஷிப்பில் இருக்கோன்னா நம்ம வந்து இப்போ வந்து மேஸ்ட்ரி கிரைண்ட் பண்ண போகிறோம் ஷார்க் ஆங்கருக்கு. அடுத்து சேர்த்து நம்ம வந்து சோல் கித்தார் எடுத்து 250 க்ரோ கிளாஸ் வேணும். இது இப்போதைக்கு 106 தான் இருக்குது. ஆனால் அதுவும் எடுக்க போகிறேன் இப்போதைக்கு. அதனால் இப்போ வந்து நீங்கள் வேணால் இது வந்து சும்மா தூங்கும்போது கூட இந்த வீடியோ போட்டுக்கலாம். ஆனால் நீ இப்போ தூங்க நிறையாங்கன்னா இந்த வீடியோ போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா பேசிட்டு தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு வேணா வீடியோ அப்படியே பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் தூங்க போகிறேன்னா இந்த வீடியோ அப்படியே பார்த்துனே இருக்கலாம். அதுதான் திரும்ப ஓகே. ஆனால் இப்போதைக்கு ஒரே ஒரு எபிலிட்டி தான் அன்லாக் பண்ணிடுறேன். ஆனால் கர்ஸ் ஷிப்பில் இருக்கும். இது வரைக்கும் ஒரு எக்டோ பிளேஸும் கூட ஓகே ஓகே ஒரு எக்டோ பிளாஸ் ட்ராப் ஆகலான்னு சொன்னால் இன்னொரு எக்டோ பிளாஸ் ட்ராப் ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம வந்து ஓடி அடிக்காமல் எப்படியா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது ஸ்வாட் கூல் டவுன் ரெடியூஸ் பண்ணதுக்கு ஏதாவது அக்சஸரி இருக்கா? கூல் டவுன் -10 ஸ்வாட் கூல் டவுன் -13 சரி மஸ்கெட்டியர் ஆட் போட்டோம். இப்போ ஓரளவு பரவாயில்ல. ஃபாஸ்ட்டாக இருக்கான்னு தெரியல, சும்மா வச்சிடலாம். நான் எதுவும் அமைதியாக இருக்குன்னு தெரில. இந்நேரத்துக்கு சாய் இருக்கான்னு நினச்சி அவன் பேசினான்னு அம்மா நினச்சிட்டேன். ஆனால் சாய் இப்போ போயிட்டு வண்டி 1 எக்டோ பிளாஸ் இப்போ 108 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வேணும். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 142 எக்டோ பிளாஸ் இன்னும் வேணும். இது தெரியுமா ஷார்க் ஆங்கர் கிரைண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஷார்க் ஆங்கரில் ஃபுல் மாஸ்டர் எட்டால் வந்து அட்டை வந்து இந்த மாஸ்டரி அது முடியாது. அட்டை மக்களே சோல் கித்தார் எடுக்க மறந்துட்டா அதுக்கு முன்னாடியே மாஸ்டரி போஸ்ட் பண்ணுறதுனால மாஸ்டியாருக்கு போட மாட்டேனால அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து இந்த மாஸ்டியாருக்கு போட்டுனே சோல் கித்தார் எடுக்கலான்னு இருக்கேன். வந்து இந்த சோல் கித்தாரில் எல்லாத்தையும் எடுத்தோடனே நம்ம வந்து சோல் கித்தார் ஷார்க் ஆங்கரில் தான் எல்லாத்தையும் எடுத்தோடனே வந்து நம்ம சோல் கித்தார் தான் போகணும். ஏன்னா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஃபைட்டிங் ஸ்டைல் ட்ராகன் சேனல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டைகர் ஃபுட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஷார்க் ஆங்கரும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் கபூச்சா வந்து கொஞ்சம் ஸ்டன்னில் நல்லா இருக்குன்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான். ஆனால் இருக்கட்டும், நான் சும்மா இதோ சோல் கித்தாரே எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபைட்லேயும் நிறைய பேர் சோல் கித்தார் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய ரேஞ்சு ஸ்டன்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு மாஸ்ட்ரி எவ்வளோ வேணாலும் தரல. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் சோல் கித்தார் எடுத்தோடனே அடுத்தது பவுண்டி ஆங்கிறாங்க தான். ஆனால் இப்போ வந்து பவுண்டி ஆங்கராக அப்புறம் ஷார்ட்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். டைகர் வெர்சஸ் எந்த ஃபுட் யூஸ் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி வந்து ஒரு சேனல் இருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கு. மீன்ஸ் இப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரில. மீமிங் கேமிங் ஜிஜி அதுவும் ஏதோ ஒன்று பேர். ஆனால் அவன் சேனல்னு ஒரு மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். டைகர் ஃப்ரூட் வெர்சஸ் சம்திங் ஏதோ ஒன்று நான் என்ன ஃபுட் ஃபைட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இதோ இந்த ஆர்க் முடிஞ்சானே மாஸ்டி ஆர்க் முடிஞ்சிட்டு சோல் கித்தார் எடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மாஸ்டி எடுத்தோடனே ஓரளவுக்கு பவுண்டி ஆர்க் பண்ணலான்னு இருக்கேன். அதான் லாஸ்ட் ஆர்க்கு தெரியும். சும்மா ஷார்ட்டில் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே இப்போ வந்து தெரியாமல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்பி வந்துடுறேன். ஓகே நான் பரவாயில்ல. இன்னும் கொண்டாந்து மாஸ்டிங்க எவ்வளோ மாஸ்டி இது செகண்ட் பண்ணிப்போம். 100 12 மைல் அப்படின்னு 88 மாஸ்டி
ஷார்க் ஆனால் இந்த சவுண்ட் பார்க்க ஷார்க்மேன் கராட்டே மாதிரி இருந்தால் எவ்வளோ எடுத்துப்போம். ஓகே இப்போ 110 லெவல் மேக்ஸ் எடுத்துருவோம் வச்சு மேக்ஸ் எக்டோ பிளாக் எடுத்துருவோம். ஆனால் சொல்லுங்க மக்களே காமெண்ட்ஸில் முதல்ல இதோ இந்த ஷார்க் ஆங்கரில் லாஸ்ட் எபிலிட்டி எடுப்போமா இல்லைன்னா முதல்ல 250 எக்டோ பிளாக் எடுப்போமா எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் எனக்கு 500 போன்ஸ் வேணும். அது வேறு எப்படி எடுக்குன்னு தெரியல. எனக்கு அவ்வளோதான் இல்லை எல்லாத்தையும் அந்த கெட்டு ஏதோ ஒரு கிங்கில் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே வந்து அந்த மீமின் சேனல் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு பிக்சர் போட முடிஞ்சால் போடுவேன். இல்லைன்னா வந்து அது ஸ்பெல்லிங்கே சொல்கிறேன் எம்ஐஎம்ஐன்னு அடுத்தது வந்து ஒரு மைனஸ் மாதிரி ஒன்று அடுத்து ஜிஜி. சேனல் வேணுன்னா உங்களுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் நான் இப்போ வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். டைகர் விசஸ் எந்த ஃப்ரூட் வேணாலும் யூஸ் பண்ண அப்போ ஃபைட் பண்ணுறது. நான் கிச்சுண்ணி வாங்கினா கிச்சுண்ணி விசஸ் வர மாதிரியாது. எப்படி மேக்ஸ் நல்லா ஏற மாட்டேங்குது. நெக்டோ பிளஸ்மும் அவ்வளோ வரல. அப்போ முன்னாடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்டோ பிளஸ் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். இப்படி தான் ஃபாய் பண்ணோம். அதனால் அப்போ வீடியோ எடுக்குமான்னு இப்போ வீடியோ எடுக்கிறேன். அடுத்து லாஸ்ட் டைம் வந்து டைகர் ஃபுட் எடுக்கிறேன்னு டைகர் ஃபுட் மாஸ்டர் இப்போ அந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் எப்போதைக்கு மேஸ்டிக் ஃபுல்லாக எடுத்தாச்சுன்னா அந்த வீடியோ வந்து மேஸ்டிக் ஒன்றா தான் வச்சோம். உங்களுக்கு வேணா நான் ஷோ கேஸ் பண்ணுமான்னு ஷோ கேஸ் பண்ணுமான்னு சொல்லுங்கள். வேணா ஷோ கேஸ் பண்ணுறேன் காமெண்ட்ஸில் வச்சு ஷோ கேஸ் பண்ணுமான்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேணால் ஷோ கேஸ் பண்ணுவேன் அந்த வீடியோ ஃபுல்லாக. கிளேசிங் ஃபார்ம், டைகர் ஃபார்ம், அன்ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஃபார்ம் எல்லாத்தையும் ஷோ கேஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் ஷோ கேஸ் பண்ணுவேன். எப்போதைக்கு டைகர் ஃபுட்டில் ஓரளவு நல்ல காம்போலாம் இருக்குது சொல்ல போனால். அடுத்து உங்களுக்கு காம்போ வேணால் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த காம்போலாம் எம்என் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் இந்த காம்போ என்ன எக்ஸ் ஸ்கில்லு, அடுத்தது சி ஸ்கில்லு இல்லை சி ஸ்கில்லு சாரி சி ஸ்கில் இல்லை எஃப் ஸ்கில்லு, அடுத்தது சி ஸ்கில்லு, அடுத்தது ஜி ஸ்கில்லு எம் அது 3 எல்லாத்தையும் பண்ணேன்னா அன்ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு 12,000 அந்த மாதிரி, ட்ரான்ஸ்ஃபார்மில் 14,000 அந்த மாதிரி, அடுத்து பிளேசிங் ஃபார்மில் வந்து 16,000 அந்த மாதிரி டேமேஜ் வரும். இல்லைனா இப்போதைக்கு பஃப் பண்ணிடலாம். எனக்கு தெரில எவ்வளோ டேமேஜ் வரும்னு. ஆனால் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தீங்கன்னா ஃபுல் காம்போ அட்லீஸ்ட் 4 பிளேயராக ஒன் ஷாட் பண்ணலாம். ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் இருந்து அந்த டிஃபென்ஸ் இல்லை இது ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா இப்போதைக்கு ட்ராகனில் டேமேஜ் ரிடக்ஷன் வரல அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா இது கண்டிப்பாக உங்களை இந்த காம்போ அவங்களுக்கு தோக்கச்சிடும். கூட ஒரு அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏன்னா கூட ஷார்க் ஆங்கர் அந்த மாதிரி போடலாம். இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா 120 பரவாயில்லையா. அதனால் இப்போதைக்கு நம்ம 150 இன்னும் 130 தான் எக்ஸ்ட்ரா பேச அதேவா இன்னும் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஷார்க் ஆங்கர் மாடல் வந்துச்சுன்னா எக்டோ ப்ளஸ் ஆஃப் கேமராவில் எடுத்துக்கலாம். மாடல் எது வருதுன்னு போகலாம். ஒருவேளை எக்டோ ப்ளஸ் மாடல் வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போட்டு எடுத்துக்கலாம். ஷார்க் ஆங்கர் ஃபுல்லாக வருது. ஆனால் இது முன்னாடி பிளான் போட்டது ஒரு 2x ஸ்பீடில் ஒரு மாதிரி போடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு அது வந்து கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருப்போம். அப்படியே அடுத்து ஒரு வீடியோ 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அதனால் இருக்கட்டும். அது வந்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். இல்லை இந்த வீடியோ 10 மினிட்ஸ் தான். ஆனால் பெரிய இதுவாக இருக்கும் சீரியஸாக. ஆனால் இது அட்லீஸ்ட் ஒரு 5-6 வீடியோஸ் அந்த மாதிரி இடுவோம். ஆனால் ஸ்லோவாக பேசி கொண்டாந்து இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுப்போமா இல்லை மற்ற வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து பாரு உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இல்லை வேணாம் கூட
அப்படி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை நோட்டீஸ் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள். எவ்வளோ சொல்லு கிட்ட நான் போல்டாக இருக்குன்னு பேசிக்கிறேன். 1 2 3 1 2 3. ஒருவேளை அந்த மிட் நைட் பிளேட்லாம் வாங்கிடக்கூடாது. பிசார் லைஃப் மிட் நைட் பிளேட் அப்போ அதுக்காக கஷ்டப்பட்டு வேண்டியதாக இருக்குது. ஓகே இன்னும் 130 தான் கொஞ்சம் இல்லை 130 கூட இல்லை, இன்னும் 80 தான் நினைக்கிறேன். இன்னும் டிஃப்ரெண்ட்டான மாதிரி இருக்குது. ஓகே இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிளேயர் இப்போதைக்கு என்னால் ஃபைட் பண்ண முடியும். ஆனால் ஓகே ஹேக்கர் மாதிரி இருக்கும், சர்ஃபரும் இருக்கும். மக்களே இதோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.